ஒரு திரைப்பட துறையிலே ஈடுபட்டு புகழ் பெற்று விட்டான் என்பதற்காக வேண்டி ஏதோ அவன் தேவதூதனை போல இங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அவன்தான் ஆசுவாசத்தை தர வருகிறவன் என்பதை போல நம்முடைய வீதிகளிலே பாலாரையும் தேனாரையும் ஓட வைத்து விடுவான் என்பதை போல இங்கே ஒரு மாய சித்திரம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு நம்முடைய இளம் பெண்களும் இளம் ஆண்களும் பலியாகி விட்டார்கள். பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அல்ல, பலியாகி விட்டார்கள். இந்த அருவருப்பிலிருந்து இந்த சமுதாயத்தை எப்படி மீட்கப் போகிறோம்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கருத்து போரை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது. இந்தியாவே பற்றி எறிந்தாலும் தமிழ்நாடு எப்படி அமைதி பூங்காவாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு மந்திரக்கோலை கையில் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு முறை ஆட்டியதால் இந்த அற்புதம் விளைந்து விட்டது என்பதல்ல. இந்த அமைதிக்கு பின்னால், இந்த அற்புதத்துக்கு பின்னால் நம்முடைய முன்னோர்களின் உழைப்பு இங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களின் தியாகம் இருக்கிறது. அந்த தியாகத்தை, அந்த உழைப்பை தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு நாள் சினிமா பார்த்து விட்டால் என்ன ஆகிவிட போகிறது என்று நாம எல்லாரும் போட்டு டிவியை போட்டு முன்னால உட்கார்ந்தோம் பாருங்க. அதனுடைய விளைவை இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எது வேடிக்கை என்றும் பொழுதுபோக்கு என்றும்